ஓம் என்ற மந்திரத்தின் மூலியமா என்ன பயன் அப்படின்னு சொல்லி யாரையா கேட்குறது? பாலகுமார். பாலகுமாரன் ஐயா நீங்க கேட்டிருக்கீங்க. ஓங்காரமான அந்த ஓம் அப்படின்றது வந்து இந்த பிரபஞ்சவாசி அப்படின்னு அகத்தியமான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. பிரபஞ்சவாசி எல்லாம் ஓங்காரத்துக்குள்ள தான் செயல்படும். ஆனா ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற வாசியும், ஒவ்வொரு உயிருக்குள்ள இருக்கிற வாசியும் ஓங்காரத்துல செயல்படாது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஓங்காரத்தை நீங்க ஜெபம் பண்ணா கண்டிப்பா வாசி யோகத்துல மேல்நிலை அடைய முடியாது. அப்போ ஓங்கார மந்திரம் வாசி மந்திரம் கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை இயக்குறது அந்த ஓங்காரம் என்ற அந்த அந்த காற்றின் அசைவு தான் பிரபஞ்சத்தை இயக்குது. இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஓம் என்ற மந்திரம் பிரபஞ்சத்தின் அசைவு. இதுதான் உண்மையான விஷயம். இந்த பூமியின் அசைவு கூட ஓம் என்ற மந்திரம் கிடையாது. பிரபஞ்சத்தின் அசைவு அப்படின்னா நம்ம கேலக்சியோட அசைவு. சூரியன், அப்புறம் வந்து சந்திரன், அதுக்கப்புறம் நம்ம நவக்கிரக கோள்கள், பூமி, இதெல்லாம் சேர்ந்து இந்த கேலக்சிக்குள்ள ஒரு ஒளியை எழுப்புது. அந்த ஒளி தான் ஓங்காரம். ஆனா இந்த பூமி எழுப்புற ஒளி ஓங்காரம் கிடையாது. அப்போ ஓங்காரம் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கேலக்சிக்கு கேட்காது. இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா நாம இருக்கிறது பூமியில. அப்போ நாம இடம், பொருள், ஏவல் பார்த்தா நம்ம வாசி மந்திரத்தையும் ஜெபம் பண்ணணும். நமக்குள்ள ஓடக்கூடிய உயிரான உயிரோட்டமான அந்த வாசி ஓங்காரத்துல செயல்படுறது இல்லை. இது தெரியாம நிறைய பேர் ஓம் என்ற மந்திரத்தை வச்சு வாசி யோக பயிற்சி நிறைய பேர் செய்யறாங்க. இப்படி செஞ்சாங்கன்னா உடல்ல பிரச்சனை வரும், அந்த வாசிலையும் பிரச்சனை வரும். இதுதான் உண்மையான விஷயம்.